السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاة والسلام على نبينا محمد وعلى آل محمد أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகையை விடுவதனால் ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி ஹதீஸின் ஒளியிலே சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஒருவர் ஃபஜ்ர் தொழுகையை குறிப்பாக விட்டால் அவருக்கு முனாஃபிக்குகளுடைய பட்டியலிலே அவர் சேருவார் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஃகலு ஸலாத்தி அலல் முனாஃபிகீன் ஸலாத்துல் இஷா வ ஸலாத்துல் ஃபஜ்ர். முனாஃபிக்குகளுக்கு, நயவஞ்சர்களுக்கு பாரமான தொழுகை இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் உண்டார்கள். அப்போ எவர் ஒருவருக்கு ஃபஜ்ர் தொழுகை விடுவாரோ, ஃபஜ்ர் தொழுகையிலே ஜமாத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பாரோ, அவர் நிஃபாக் என்ற அந்த பட்டியலில் சேர்ந்துருவார். அடுத்ததாக ஃபஜ்ர் தொழுகையை தொழாதவர்களுக்கு சுவன பாக்கியத்தை இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் என்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் சல்லல் பர்தைன் தஹ்லல் ஜன்னா. யார் ஃபஜ்ருடைய அசருடைய அந்த தொழுகையை தொழுகிறாரோ அவர் சுவனம் நுழைவார். அப்போ அது அசர் தொழுகைக்கும் வரும், ஃபஜ்ர் தொழுகைக்கும் வரும். அப்போ அந்த பாக்கியத்தை இழந்துருவார். அடுத்தது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லா போய்த்திரும். யாருக்கு? ஃபஜ்ர் தொழுகையை, அடுத்தது அசர் தொழுகையை விட்டவங்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லன் யலிஜன் நார அஹதுன் ஸல்லா கப்ல துலூஇ ஷம்ஸ் வ கப்ல குரூபிஹா. யார் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் அந்த தொழுகையை தொழுகிறாரோ, அதே மாதிரி சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள தொழுகையை தொழுகிறாரோ, ரசூலுல்லாஹ் ஃபஜ்ரையும் அசரையும் சொல்கிறாங்க, அப்படி தொழுதால் அவர் நரகம் நுழைய மாட்டார், நரகத்திலிருந்து அவர் பாதுகாப்பு பெறுவார்ன்ற சொன்னாங்க. அப்போ அந்த பாக்கியம் இல்லா போகும் ஃபஜ்ர் தொழுகையை விட்டவர்களுக்கு. அதே மாதிரி அசர் தொழுகை. அடுத்தது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை விட்டும் தூரமாகிடுவார். அல்லாஹ்வோட பாதுகாப்பு அவருக்கு இல்லை அன்றைய நாள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் சல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ அந்த அல்லாஹ்வோட பொறுப்பு அன்றைய தினம் அவருக்கு கிடைக்காது. அடுத்தது முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை கிடைக்காம போய்த்திரும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஷஹிதல் இஷா ஃபீ ஜமாஅத்தின் கான லஹு கியாமு நிஸ்ஃபு லைலா வமன் ஸல்லல் இஷா வல் ஃபஜ்ர ஃபீ ஜமாஅத்தின் கான லஹு ககியாமில் லைலா. யார் இஷா தொழுகையை தொழுகிறாரோ பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை, யார் ஃபஜ்ர் தொழுகையும் இஷா தொழுகையும் தொழுகிறாரோ முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை போலன்னு சொன்னாங்க. அப்போ அந்த பாக்கியம் இல்லா போயிடும் ஃபஜ்ர் தொழுகையை விட்டவருக்கு. அதே மாதிரி இஷா தொழுகையும் அதில் வரும். அடுத்தது மலக்குமாருடைய சந்திப்பு. மலக்குமார் அவருடைய அந்த பதிவேட்டில் பேர் பதியப்படாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைல் வ மலாயிகத்தும் பின்னஹார். இரவிலும் பகலிலும் மலக்குமார்கள் மாறி மாறி இந்த உலகத்துக்கு வந்து போகிறாங்க. அந்த உலகத்துக்கு வந்து போகக்கூடிய அந்த மலக்குமார்கள் சுபஹு தொழுகையிலும் அசர் தொழுகையுடைய நேரத்திலையும் ஒன்று சேர்வார்கள். அதற்கு பின்னால் அவங்க என்ன செய்வாங்க? போவாங்க. சுபஹுக்கு போனால் சுபஹுக்கு வந்த இரவுக்கு வந்தவர்கள் ஃபஜ்ரில் போவார்கள். அதுக்கு பின்னால் ஃபஜ்ரில் இன்னொரு கூட்டம் மலக்குமார்கள் அப்படி மாறி மாறி வருவார்கள். அல்லதீன பாத்து ஃபீக்கும், மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் கேட்பான், நீங்கள் இரவுல தங்கினீங்க, அந்த அவங்க எப்படி இருந்தாங்க அல்லாஹ்க்கு தெரிஞ்சா அல்லாஹ் கேட்பான். அப்போ அவங்க சொல்லுவாங்க மலக்குமார்கள், தரக்னாஹும் வஹும் யுஸல்லூன் வ அதைனாஹும் வஹும் யுஸல்லூன். நாங்கள் அவங்கள விட்டுட்டு வரக்கொள்ளையும் அவங்க தொழுது கொண்டு இருந்தாங்க சுபஹுடைய நேரம், அதே மாதிரி நாங்கள் அவங்களோட போக்கொலையும் அசருடைய நேரம் அவங்க தொழுது கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மலக்குமார்களுடைய அந்த சந்திப்பு கிடைக்காம போகும். அந்த ஃபஜ்ர் தொழுகையும் அடுத்தது அசர் தொழுகையுடைய நேரத்தில் ஜமாத்தில் கலந்து கொள்ளாமல் அல்லது தொழாமிக்கக்கூடியவங்க, ஜமாத்தில் கலந்து கொள்ளாதவங்க. அடுத்தது அல்லாஹ்வுடைய அந்த ஒளி
மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த ஒளி இல்லா போகும். ஏன்னா ஃபஜ்ர் தொழுகை, குறிப்பாக ஐஷா தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை போன்ற தொழுகைகளை தொழாதவங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பஷீர் அல் மஷாஈன ஃபி துலும் இல் மசாஜிதி பின் நூரி தாம் யௌமல் கியாமா. யார் இரவையில் இருள பள்ளிவாசலுக்கு நடந்து செல்கிறாரோ அவருக்கு பூரணமான ஒளி மறுமையிலே கிடைப்பதற்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இருள இரவையில் பள்ளிக்கு நடந்து செல்றவங்களுக்கு தொழுகைக்காக மறுமையில் பூர்ணமான ஒளி அவங்களுக்கு கிடைக்கும் என்ற நன்மாராயம் இருக்குது. அடுத்தது, இந்த உலகமும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்த பாக்கியம் இல்லா போய்த்தரும். இந்த ஃபஜ்ருடைய அந்த தொழுகைக்கு போகாமல் அல்லது ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகாமல் தூங்கிட்டாரு அப்படின்றால், ஏன்னு கேட்டால் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துக்கு அவ்வளோ சிறப்பிக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரக்அத்தைல் ஃபஜ்ர் ஹைரும் மினத் துன்யா வ மா ஃபிஹா. ஃபஜ்ருடைய அந்த முன் 2 ரக்காத் சுன்னத்து இந்த உலகத்துடைய வஸ்துக்களை விட சிறந்தது என்று சொன்ன செய்தி ஹதீஸில் நாங்கள் வாரத்தை பார்க்குறோம். அதே மாதிரி நிறைய நலவுகள், நிறைய பரக்கத்துகள் கிடைக்கிறது இல்லா போய்த்திரும். அந்த பாக்கியம், நன்மைகளை அடைஞ்சு கொள்கிற பாக்கியம் இல்லா போயிடும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் யஅலமுன் நாஸ் மா ஃபி ஸலாத்தில் இஷா வ ஸலாத்தில் ஃபஜ்ர் ல அத்தௌஹுமா வலவ் ஹபுவன். லவ் யஅலமுன் நாஸ், மக்கள் அறிந்திருந்தால் இஷா தொழுகையுடைய சிறப்பையும் ஃபஜ்ர் தொழுகையுடைய முக்கியத்துவத்தையும் அவர்கள் அறிந்திருந்தால் அவர்கள் தவண்டேனும் பள்ளிக்கு வருவார்கள், தொழுகையை கலந்து கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே தான் முஅத்தின் பாங்கு சொல்லக்கல சொல்கிறார், ஸலாத்து கைரும் மினன் நௌம். ஃபஜ்ருக்கு மட்டும் வித்தியாசமாக சொல்கிறாரு, தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்று. எனவே இந்த ஃபஜ்ர் தொழுகையை அல்லது அசரு தொழுகை, இஷா ஏனைய தொழுகைகளில் நாங்கள் பொடுபோக்காக இருந்தால் இவ்வளோ நஷ்டம், இவ்வளோ லொஸ்ட் அந்த நாளில் அவருக்கு கிடைக்கும் என்றத நாங்கள் புரிந்து, குறிப்பாக இந்த பொதுவாக ஒரு முஸ்லீமுடைய கடமை 5 கால தொழுகைகளை ஜமாத்தாக பள்ளியில் வந்து கலந்து கொள்வது. அதே மாதிரி பெண்கள் வீட்டுகளில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தொழுகைகளை தொழுவதன் மூலம் உயர்ந்த நன்மைகளை, சுவன பாக்கியத்தை, நரகத்திலிருந்து பாதுகாப்பு, முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, இப்படி உயர்ந்த கூலிகளும் நலவுகளும் பரக்கத்துகளும் தொழுகையிலே இருக்கிறது என்பதை தான் எங்களுக்கு இந்த ஹதீஸ்கள் உணர்த்துகிறது. அல்லாஹ் தஆலா அவன் கடமையாக்கிய ஃபர்லாக்கிய தொழுகைகளை அதுக்குரிய நேரத்தில் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.